ஒரு ஊர்ல நேர்மைய பொக்கிஷமா நினைச்ச அருண் வாழ்ந்து வந்தான். ஆனா அவனோட அண்ணன் மதன் எல்லாரையும் ஏமாத்தி வாழணும்னு நினைப்பான். அவங்க அப்பா இறந்து போனதும் அண்ணன் அருணை ஏமாத்தி மொத்த சொத்தையும் தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அண்ணா, எல்லா சொத்தையும் நீ எடுத்துட்ட. எனக்குன்னு எதுவும் இல்ல. சொத்துல பாதிய கொடு என்று கேட்டான் அருண். அதற்கு மதன், சொத்துல பாதியா என்னால் தர முடியாது. முதல்ல நீ இங்கிருந்து வெளியே போ என்று சொன்னான். அருண் ரொம்ப கவலையாக அங்கிருந்து வந்து விட்டான். அருண் தங்கிட்ட இருந்த கொஞ்ச பணத்தையும் யாராவது வந்து கேட்டா அதையும் கொடுத்து உதவினான். ஒரு நாள் ஒரு வயதான பாட்டி வந்து அருண் கிட்ட தன் கணவர் உடம்பு சரியில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, மருந்து வாங்க கூட காசு இல்லைன்னு அழுதுட்டே கேட்டாங்க. ஆனா அருண் கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. உடனே அருண் அண்ணன் கிட்ட போய், அண்ணா, எனக்கு சொத்து எதுவும் வேண்டா. நான் எப்படியாவது உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இந்த பாட்டிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணம் இருந்தா கொடு என்று கேட்டான் அருண். அதற்கு மதன் சிரித்துக்கொண்டே, உழைப்பியா நீ? உனக்கு முதல்ல உழைக்க தெரியுமா? நீ ஒரு முட்டாள். உன்ன மாதிரி எல்லா பணத்தையும் நானும் கொடுத்துட்டு இருந்தா இப்படித்தான் எதுவும் இல்லாம நிக்கணும். இதுதான் உன்னோட பங்கு. உனக்கு இனிமே ஒரு பைசா கூட தர முடியாது. இனி இந்த பக்கம் வராத என்று கொஞ்ச பணத்தை அருண் கிட்ட கொடுத்துவிட்டு சென்றான். அருண் அப்படியே அந்த பணத்தையும் பாட்டிக்கு கொடுத்துட்டு போனான். அண்ணன் பேசிய வார்த்தையால உடைஞ்சு போன அருண் எங்காவது போய் வேலை தேடலான்னு போனான். ஆனால் எங்கேயும் வேலை கிடைக்கல. வழியில் ஒரு காடு இருந்துச்சு. ரொம்ப சோர்வா இருந்ததால ஒரு மரத்தடியில் அருண் கண் கலங்கி நின்னப்போ திடீரென ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அருண் சத்தம் வந்த இடத்துக்கு போனான். அங்கு ஒரு ஓநாயின் கால் பாறையில மாட்டி இருந்ததால அது வலியில ரொம்ப சத்தம் போட்டுச்சு. மெதுவா ஓநாய் கிட்ட போனதும் அது பயந்து உரும ஆரம்பிச்சது. பயப்படாத, உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு உதவத்தான் வந்திருக்கேன். அருண் பாறையிலிருந்து ரொம்ப கவனமா எடுத்து விட்டான். வலி போனதும் நன்றியுடன் அருணை பார்த்து எங்கேயோ கூட்டிட்டு போச்சு. ஓநாய் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு. அருண் அது பின்னாடி போயிட்டே இருந்தா. அப்போ ஓநாய் ஒரு பெரிய குகைக்கு முன்னாடி போய் உள்ள போகுமாறு தலைய ஆட்டுச்சு. அருண் யோசித்துக் கொண்டே உள்ளே சென்றான். அங்கே நிறைய தங்க நாணயம் இருந்துச்சு. அருணுக்கு அதை பார்த்ததும் அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த கடவுள் தான் இந்த ஓநாய் மூலம் நமக்கு உதவி பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா அந்த ஓநாயை தேடினான். ஆனால் ஓநாய் அங்கு இல்ல. தனக்கு தேவையான தங்க நாணயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். அத கஷ்டப்படுற நிறைய பேருக்கு கொடுத்து உதவினான். மீதமிருந்த பணத்தில ஒரு சின்ன தொழில் தொடங்கினான். அது அவனுக்கு பெரிய லாபத்தை தந்துச்சு. கொஞ்ச நாள்ல அருண் பெரிய பணக்காரனானான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் தம்பி இப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டா. அப்படியா? அவன் எப்படி திடீர்னு பணக்காரனானா? அன்னைக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு கேட்டு வந்தான். இப்போது திடீர்னு எப்படி பணக்காரனானா? அவன் எப்படி பணக்கார ஆனான்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்லு என்று சொல்லிவிட்டு ரொம்ப பொறாமையா அருணை பார்க்க வந்தான். அங்கு அருணை பார்த்ததும் ரொம்ப நல்லவன் போல பேசினான். எப்படி இருக்கு தம்பி? என்னால நம்பவே முடியல. எப்படி பணக்காரனான என்று கேட்டான். அதற்கு அருண், இந்த சொத்து எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு என்று சொன்னான். ஆனால் மதன் விடாமல் அருணை கேட்டுக்கொண்டே இருந்தான். உடனே அருண் தன் அண்ணனிடம் நடந்த அனைத்தையும் சொன்னான். அண்ணா, அந்த காட்டுக்கு போகாத. ஏன்னா அந்த காட்டுல ரொம்ப ஆபத்தான நிறைய மிருகங்கள் இருந்துச்சு என்று அருண் சொன்னான். ஆனால் மதன் அதை கேட்காமல், ஓ, நான் அங்க போனா உன்னை விட ரொம்ப பணக்காரன் ஆயிடுவேன்னு என்னை போக வேண்டாம்னு சொல்றியா? நான் கண்டிப்பா அங்க போயிட்டு உன்னை விட பெரிய பணக்காரன் ஆவேன்
என சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து காட்டிற்கு போனான். காலையிலிருந்து தேடிட்டு இருக்க. ஆனா அந்த குகை எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? ஒருவேளை பொய் சொல்லி இருப்பானா? அங்க ஒரு குகை இருக்கிற மாதிரி தெரியுதே. எப்படியோ ஒரு வழியா குகையை கண்டுபிடிச்சிட்ட, போய் பார்க்கலாம். ஐயையோ, புலி வேற இருக்கு. இப்போ எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. மெதுவா போலாம். ஐயையோ, புலி முழிச்சிடுச்சு. இங்க இருந்து எப்படியாவது ஓடிவிடலாம். இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாது. அப்பவே தம்பி சொன்னா அங்க போகாதன்னு. அந்தா அவன் பேச்சை கேட்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப புலிகிட்ட வந்து மாட்டிட்டேனே என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். ஆனால் புலி அவன் மேல் பாய்ந்து அவனை கொன்றது. இக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நிலத்தில் விளையும் களை பயிர்களை பாதிப்பது போல நம் மனதில் விளையும் ஆசைகள்தான் ஒருவரை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது.